இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூடில் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராவில் ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஃபார்முலா நாம வச்சுக்கணும். என்னதுன்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அடுத்து வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிளை வந்து நம்ம டிகிரி ஆஃப் அன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஈக்குவேஷன் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும், அந்த சொல்யூஷன்ஸ் வந்து டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ ஈக்குவேஷன் வந்து n டிகிரியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம n சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 36 இஸ் 0 அண்ட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 17y ப்ளஸ் 72 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் ரிலேஷன்ஸ் கேன் நாட் பி டிட்டர்மைண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே 36 அதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36 13 எல்சிஎம் எடுத்தால் 94 வரும். ஓகேவா? இப்போ 36 வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 9 4s are 36. இப்போ 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 13 வரணும், 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். அதுவும் 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் -13 வரணும். அதுக்காக நம்ம -9 -4ன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 17y ப்ளஸ் 72 இஸ் ஈக்குவல் 0. இப்போ 72 நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 9 8s are 72 வரும். எல்சிஎம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் 72. 9 8s are 72. அது மட்டும் இல்லாமல் 9ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 17 வரணும். அப்போ நம்ம x is equal to 9, x is equal to 4னு கிடைக்கும், y is equal to -9, y is equal to -8 கிடைக்கும். இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ்னு இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ்னு வந்திருக்கு, இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் 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 அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே x is greater than y தான். இந்த ஷார்ட்கட்டை நாம வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் மைனஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் எப்படி இருந்தாலும் இங்கே ப்ளஸில் தான் வரும். அதனால் இதுதான் ஹையராக இருக்கும். இங்கே ப்ளஸில் இருக்குது அப்படின்னா இங்கே மைனஸில் ஆன்சர் வரும். அப்போ இதோட இதுதான் ஒய்யோட எக்ஸுக்கு ஹையராக இருக்கும். அதனால் இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம்மு. அடுத்து வந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி எந்த பாலினாமியல்ஸும் வைக்காமல் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 18x ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 3y ஸ்கொயர் மைனஸ் 18y ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0 அதை போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா 36 × 2 என்ன 72. இப்போ 72 வந்து எல்சிஎம் எடுக்கணும். அதாவது 72 வந்து மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும், ஆட் பண்ணால் 18 வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12 6 are 72. 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 18 வருதான்னு செக் பண்ணுறோம். இப்போ வருது. இப்போ வந்து இங்கே 2 இருக்கிறனால நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 இருக்கிறனால நம்ம ஃப்ரண்ட்டில் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா -6 -3 வரும். இது வந்து எக்ஸ் பாலினாமியல்ஸ்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்து ஒய்க்கு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். 15 3s are 45. இப்போ 45 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 3 கிடைக்கும். 15ஐயும் 3யும் ஆட் பண்ணால் 18 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 45 வரணும். அப்போ y is equal to 15/3, y is equal to 3/3. அப்போ ஆன்சர் 5 1ன்னு வரும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ப்ளஸ் எக்ஸில் ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்து மைனஸில் இருக்குது. அப்போது எது பெருசு அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், ஒய் தான் இங்கே பெருசு. இது மாதிரி இதுவும் ஒரு ஷார்ட்கட். என்ன அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இந்த ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஒய் தான் பெருசு. இது வந்து இந்த ஷார்ட்கட் நாம் வச்சுக்கோங்க. நம்ம போட்டே பார்க்கணும்னா டேரெக்டாக நம்ம வந்து இதை போட்டுடலாம். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 6y ஸ்கொயர் ப்ளஸ் 11y ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 1s are 3, 3 × -1 -3. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ -3 1s are 3 வரும், -3 + 1 2 வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா x is equal to 1 -0.33 வரும். அதுக்கப்புறம் 6y ஸ்கொயர் ப்ளஸ் 11yக்கு நம்ம 6 3s are 18. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9 2s are 18 போட்டோம், 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 11 வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா -1.5 -0.33 கிடைக்கும். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். 0. அதாவது 1 வந்து கிரேட்டர் தென் -1.5, 1 தான் கிரேட்டர். அடுத்தது திரும்ப வந்து செக் பண்ணுவோம். 1 வந்து லெஸ் தென் -0.33. இங்கேயும் 1, அதாவது மைனஸ் இருக்குது, இங்கே 1 தான் எப்போதுமே பெருசு. ஓகேவா? அடுத்தது வந்து 0.33 நம்ம செக் பண்ணுறோம். இப்போ மைனஸில் எப்போதுமே சின்னதாக இருக்கிறது தான் வந்து நமக்கு பெருசு. அப்போது 0.3 பெருசா 1 பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா 0.3 தான் பெருசு. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒய். புரியுதா? இந்த
இந்த வந்து அல்ஜிப்ராவில் இந்த மாடல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 2 மாடல் பார்ப்போம். தென் ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம்.